35 வருஷம் கழிச்சு இந்த 2 பேர் காம்போல படம் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாயகன் ஒரு படம், அந்த படத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு காட்சும் ஒவ்வொரு சீனை செதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுல பாபா மர்கையா அந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும் தலைவா. அந்த சீனுக்கோசமே இந்த படத்தை ஏன்னா 35 வருஷம் கழிச்சு வரான்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதோட வந்தேன். நான் உங்க படத்தை செதுக்கி செதுக்கி வைப்பாங்க பார்த்தா நம்மள செதுக்கி செதுக்கி வச்சாங்க. ஏன்னா படத்துல என்ன இருக்குன்னு புரியல தலைவா. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் ஸ்பீடா போகுது, அதுவும் ஸ்லோவா தான் போகுது. என்ன பண்ணு ஒன்றும் புரியல தலைவா. ஏன்னா த்ரிஷா மேடம்லாம் படத்துல எதுக்கு இருக்கிறாங்க ஒன்றும் புரியல. ஆனா இந்த படத்துல என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, உங்க நண்பர்கள் உங்க சொந்தக்காரங்க யாரையுமே நம்பாத, ஏன்னா உன்னை முதல குத்துறேனே அவனா தான் இருப்பான். அதுதான் இந்த படத்துல அவங்க சொல்ல வராங்க. அதனால யாரையுமே நம்பாத, உன் நண்பன் உன் சொந்தக்காரன் எவனையும் நம்பாத, எதா இருந்தாலும் நீ மண்ணு தனியா பண்ணிட்டு போயிடு. அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க. ஆனா நம்ம கமல் சாருக்கு அண்டர்டேக்கர் போல அவருக்கு 7 உயிர் 3 வாட்டி சுட்டு கொண்டாங்க, அவர் சாவல. ஆனா நம்ம சிம்பிள் சார ஒரே வாட்டி தான் சுட்டாங்க. தலைவர் செத்துட்டா போல ஒரு வாட்டி சுட்டோன்னு அது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. அதே போல கிளைமேக்ஸ் தலைவா, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அருமையா அந்த கிளைமேக்ஸ் ஆகும் போது தார தாரியா கண்ணுல இருந்து தண்ணி வந்தது தலைவா. அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ். ஏஆர் ரகுமான் இன்னும் மியூசிக்க மெழுகேத்திருந்தாருன்னா படம் இன்னும் வேற மாரி இருந்திருக்கும். அவர் வெறும் அந்த விண்மீலி அதை மட்டும் தான் போட்டார் தவிர்த்து வேற மியூசிக்கே அவர் போடல தலைவா. இன்னும் அவர் நல்லா கொடுத்திருந்தாருன்னா இன்னும் படத்தோட பூஸ்ட் பம்ப்ஸா இருக்கும் தலைவா. வேற சொல்லுறதுக்கு 10க்கு நான் 6 கொடுப்பேன் தலைவா. அதுக்கு மேல என்னால கொடுக்க முடியல. ஏன்னா த்ரிஷா மேடம் எடுத்துருந்தீங்கன்னா நான் 10க்கு 10 கூட கொடுத்துருப்பேன். அவங்க போர்ஷன்லாம் எதுக்கு படத்துல இருக்குதுன்னே ஒன்றும் புரியல தலைவா. அதே போல கமல் சார் அவர் ஒண்ணு சொல்லி அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு ஒய்ஃபை தேடி போறாரு. அது போல போகக்கூடாது. கட்டின பொண்டாட்டி எவ்வளவு உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்க. உங்க பொண்டாட்டியை தவிர்த்து வேற பொண்டாட்டியை பார்க்காதீங்க கமல் சார். அது கமல் சார்ன்றது பாருங்க. படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு, செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. ஆக மொத்தம் படமே ஸ்லோவா போச்சு. எனக்கு 230 ரூபா நஷ்டமா தான் போச்சு. இதுல பார்க்கிங் காசு 30 ரூபா, மொத்தம் 260 ரூபா எனக்கு தான் நஷ்டமா போச்சு. அது படத்துல வந்ததுண்ணே. ஏதோ அது சும்மானா அந்த படத்தை நம்ம ஏதோ ஒரு அளவுக்கு இருந்தது. 230 ரூபாய்க்கு சந்தோஷத்தை கொடுத்தது, அவ்வளவுதான். அதை தவிர்த்து வேற எதுவும் கொடுக்கல. கிளைமேக்ஸ் அதுதானே, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அழுவ தார தாரியா கண்ணில் தண்ணி வந்தது. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் ஒரு சீன் அருமையாக இருந்தது. நன்றி.